ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த வார ராசி பலன் காணலாம். இந்த வாரம் என்ன விசேஷம் அப்படின்னா, குரு பூர்ணிமா வாரம். அதாவது பெற்றோர்கள் பெரியோர்களுடைய குருமார்களுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் பெறக்கூடிய வாரம். இந்த வாரத்தில் பெற்றோர்களிடமோ பெரியோர்களிடமோ அவச்சொல் பழிச்சொல் சாபம் வாங்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. குறிப்பாக அப்பாவிடம் பார்த்தீங்கன்னா, அப்பாவிடம் மகன்கள் இந்த வாரம் சாபம் வாங்கினீங்கன்னா அது 7 ஜென்மத்திற்கும் உங்களை நல்லா வாழ விடாது. அப்புறமேட்டி முன்னோர்கள் செய்த பாவம் அப்படின்னு பரிகாரம் பூஜை அப்படின்னு காலம்புறா செஞ்சிட்டே இருக்க வேண்டியதான். இந்த வாரத்தில் குரு பூர்ணிமா வாரமாக இருக்கும்போது பெற்றோர்கள் பெரியோர்களிடம் பணிவாக பேசுங்க, பணிவாக நடந்துக்குங்க, எதிர்த்து பேசாதீங்க. பெற்றோர்கள் பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்க. நல்லா இருங்க அப்படின்னு வாழ்த்துனாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு விடலாம். இந்த வார ராசி பலன் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 23/7/2026 அன்று முதல் 31/7/2026 வரை, ஆடி மாதம் 7ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7:27 பௌர்ணமி ஆரம்பித்து மறுநாள் 29ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:57 வரை பௌர்ணமி நீடிக்கிறது. பௌர்ணமி தினம்தான் குரு பூர்ணிமா. அதாவது பெற்றோர்களிடம் பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய நாள். இந்த வார கோச்சார கிரக பாத சாரங்களை காணலாம். சூரிய பகவான் பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் முதல் 4ஆம் பாதம் வரை சஞ்சாரம் செய்கிறார். சந்திர பகவான் துலாம் ராசி விசாக நட்சத்திரம் முதல் கும்பராசி அவுட்ட நட்சத்திரம் வரை சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் பகவான் ரிஷபராசியில் தன்னுடைய சொந்த சுய நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். புத பகவான் புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவான் பூச நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிர பகவான் சிம்ம ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பூர நட்சத்திரம் 3, 4 பாதத்திலும் உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலும் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார் வக்கரகதியில். ராகு கும்பராசி அவுட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலும் கேது மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலும் 9 நவகிரகங்களுடைய நட்சத்திர பாதசாரங்கள் இந்த வாரம் செல்கிறது. இந்த வாரம் என்ன அதி முக்கியமான தகவல் அப்படின்னா, செவ்வாயும் சுக்கிரனும் தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்தில் செல்கிறார்கள். சனி பகவான் வக்கரகதியில் தன்னுடைய சுய நட்சத்திரத்திலும், குரு பகவானும் சூரியனும் சனி நட்சத்திரத்திலும். இது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த வாரம் என்ன முக்கியமான தகவல் அப்படின்னா, சிம்மம் கன்னியில் செவ்வாய் நவாம்ச கட்டத்தில், துலாம் விருச்சிகத்தில் நாமச கட்டத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வார். உயிருள்ள உயிரற்ற, அதாவது ஆடு மாடு உயிருள்ள ஜீவராசிகள், உயிரற்ற அப்படின்னா வண்டி வாகனங்கள், கத்தி கபடம், நெருப்பு. செவ்வாயும் சுக்கிரனும் சுய நட்சத்திர சாரத்தில் செல்லும்போது பார்த்தீங்கன்னா விலங்குகளால் தெருநாய் கூட்டமாக கடிபட்டுக்கும். இப்போ கொம்புள்ள மிருகங்களால் மக்களுக்கு மனிதர்களுக்கு சிலருக்கு ஆபத்து வரலாம். தெருவில் நடந்து போகும்போது நாய் கடிக்கலாம். அதனால் கொஞ்சம் இந்த வாரம் மக்கள் கவனமாக இருக்கணும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா குட்டி புயல் உருவாவதற்கு வாய்ப்புண்டு. கச்சத்தீவில் மீனவர்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு
இந்த வார ராசி பலன் காணலாம். தனுசு ராசிக்கு 11வது வீட்டிலிருந்து சந்திர பகவான் வாரத்தை தொடங்கி வைக்கிறார். 11வது வீட்டில் எந்த கிரகம் வந்தாலும் நல்ல மகிழ்ச்சி தான், சந்தோஷம்தான், நல்ல லாபம்தான். அதனால் 11வது வீட்டிலிருந்து குரு நட்சத்திரத்திலிருந்து சந்திரன் தொடங்கும்போது குடும்ப பெரியோர்கள், வயதில் மூத்தவர்களுடைய ஆசீர்வாதம், அனுகிரகம் தனுசு ராசி என்பதற்கு கிடைக்கும். சந்திர பகவான் 24, 25, 26 12வது வீட்டிலே நீச்சமாக செல்வார். உங்களுக்கு பார்த்திங்கன்னா சந்திரன் அஷ்டமாதிபதி, 8ஆம் அதிபதி பலம் இழந்து நீச்சமாக, 12ஆம் அதிபதி செவ்வாய் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் நின்று பார்வை செய்கிறார். அப்போ சந்திரமங்கல யோகம் ஏற்படுகிறது. 12ஆம் இடம் உங்களுக்கு பலமாகிறது. சிறு தூர பயணம், நீண்ட தூர பயணம், பயண அலைச்சல்கள், பயணங்கள் மூலம் பண விரயங்கள் இப்படிலாம் ஏற்படும். தேவையில்லாத பயணங்களை, தேவையில்லாத பண விரயங்களை நீங்கள் தவிர்த்து விடுங்க. நண்பர்களோடு ஜாலியாக சுற்றுலா போய்டலாம். நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு செலவு பண்ணுறத 24, 25, 26 இந்த 3 தேதிகளை தவிர்ப்பது நல்லது. 27, 28, 29 இந்த 3 தினங்களும் ஜென்ம ராசியில் சந்திர பகவான் வருகிறார். உங்களுக்கு 8ஆம் அதிபதி ஜென்ம ராசியில், ஜென்ம ராசிநாதன் 8வது வீட்டிலே அஸ்தங்கமாக இருக்கிறார். தனுசு ராசி என்பதற்கு கோச்சாரத்தில் ஜென்ம ராசியில் சந்திரன் வரும்போது கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பார்த்தீங்கன்னா புதிய துணிமணி எடுக்கலாம், நல்ல சாப்பாடு கிடைக்கும், விதவிதமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாவுக்கு ருசியாக சமைத்து சாப்பிடலாம். ஜென்ம ராசியில் சந்திரன் வரும்போது நீங்கள் நினச்ச மாதிரி ஏதோ வண்டி வாகனம் இப்படி உங்கள் வசதி வாய்ப்புகள் பெருகும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வயிற்று வலி, கண் வலி, உடலில் உபாதைகளையும் ஏற்படுத்தும். உடம்புக்கு ஒத்துக்காத உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா வயிற்று வலி வந்துடும். 29ஆம் தேதி புதன்கிழமை அன்று பார்த்திங்கன்னா பௌர்ணமி யோகத்தில் சந்திர பகவான் உத்திராட நட்சத்திரத்தில், அதாவது தனுசு மகர ராசியில் சந்திர பகவான் செல்வார். அன்று பார்த்திங்கன்னா குரு பூர்ணிமா. இந்த குரு பூர்ணிமா அப்படின்னா பெரியவர்கள், பெற்றோர்கள், குருமார்கள், வயதில் மூத்தவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவது, வயதில் மூத்தவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவது. நீங்கள் பெற்றோர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2வது வீட்டிலே சந்திர பகவான் பௌர்ணமியில் குரு பூர்ணிமா யோகம் ஏற்படும் போது புதன்கிழமை நாளில் நீங்கள் பெற்றோர்களிடம் தன்மையாக பேசணும், பணிவாக பேசணும். பெற்றோர்கள் கோவப்படுற மாதிரி, பெற்றோர்கள் வேதனைப்படுற மாதிரி, மற்றவர்களுக்கு எரிச்சல் அடைகிற மாதிரி நீங்கள் பேசக்கூடாது. அன்று ஒரு நாள் பேசாமல் இருப்பது நல்லது. ஏன்னா 2வது வீட்டிலே சந்திரன் செல்லும்போது அதிகமாக பேச சொல்லும். பெற்றோர்கள் மனம் நொந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவதற்கு பதிலாக சாபம் விட்டாங்கன்னா 7 ஜென்மத்துக்கு அது பலிக்கும். உங்கள் பேர பிள்ளை வர நிம்மதியாக இருக்க முடியாது. அப்புறமேட்டு பரிகார பூஜைகள் செய்தாலும் பலன் தராது. இந்த வாரம் 29ஆம் தேதி பௌர்ணமி குரு பூர்ணிமா நாளில் தனுசு ராசி அன்பர்கள் பெற்றோர்கள், பெரியவர்களிடம் மதிப்பு மரியாதையாக நடந்துக்குங்க. அவங்க மன நோகிற மாதிரி, சாபம் ஓடுற மாதிரி நடந்துக்காதீங்க. இதான் இந்த வாரத்தில் மெயின் பாயிண்ட்டு. 2வது வீட்டிலே சந்திரன் செல்லும்போது குடும்பத்துக்காக பணங்காசு செலவாகும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.